இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி குழா புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். அரை கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை ஒரு அரை கப்பு, தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேன் அரை கப்பு, 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு சிட்டிகை உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி மாவு வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மாவு போட்டுக்கிறேன். பொடி பண்ண ஏலக்காவையும் போட்டுக்கிறோம். இந்த தோல்லாம் தேவையில்லை, அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. தண்ணி வந்து நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி தெளித்து தான் வந்து மாவு பிசையணும். அப்புறம் மாவு குழன்னு ஆகிடும், அப்புறம் மாவு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், புட்டு செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படியே பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்தமாரி மாவு நல்லா கட்டி இல்லாமல் கட்டியாக இந்தமாரி இருந்துன்னா அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசி மாவு புட்டு செஞ்சுருக்குறோம். அதை வந்து வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுதான் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இந்த குழா புட்டு இதுவில் நான் வந்து ஒரு 1/4 அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த அச்சில் வந்து மாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் எடுத்து இந்த அச்சில் வந்து இப்படி போட்டுக்க வேண்டியது தான். இப்படி போட்டு இப்படி குலுக்கிங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். மறுபடியும் வந்து ஒரு கை அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மூடி வச்சுட்டு நல்லா அப்படி மூடி வச்சுட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இதில் ஆவி வந்ததுன்னா இந்த ஓட்டை வழியாக ஆவி வரும். அப்போ நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஓட்டை வழியாக ஆவியாக வரும். இப்போ நம்ம புட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.